என் மக்களே, இந்த பியர் கிரீக் பார்க் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன ஓடை தான். அந்த ஓடையில் என் கரண்டக்காலுக்கு கீழே தான் மக்களே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வருஷம் அந்த சாலமன் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் வந்துடும். அந்த சால்மன் ஃபிஷ் எங்கே இருந்து தான் வருதுன்னு தெரில. ஏன் அப்பா 1,00,000 வந்துடும். ஒவ்வொரு மீனும் ஒரு பிறந்த பிள்ளை மாதிரி 3 கிலோ 4 கிலோ சைஸுக்கு இருக்கும். இதில் என்ன ஒரு காமெடினா, அந்த வந்திருக்க மீனெல்லாம் இருக்குல்ல, அது வந்து இடுப்பு அளவுக்கு கால் அளவுக்கு தான் அதுக்கு தண்ணி இருக்கும். மீதி எல்லாம் தண்ணிக்கு மேலே தான் மிதக்கும். ஒரு சில மீன் என்ன ஆகிட்டு தெரியுமா, தண்ணிக்கு மேலே மிதந்த மீன் நீங்கள் இதில் பார்ப்பீங்க அந்த கொடூரத்தை. அது தண்ணிக்கு மேலே செத்து போய் கிடக்கு பாருங்க, தண்ணி கிடைக்காம. அதுக்கு எனஃப் ஆக்சிஜனும் தண்ணியும் கிடைக்காதனால செத்து போய் அந்த கிடக்கு. இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள். இது வருஷம் இப்படி வரும். முட்டைன்னா முட்டை அப்படி முட்டையை விட்டுரும். அது செத்து கிடக்கிறத பார்த்து எனக்கு வயிற்றறிச்சலாக போச்சு. ஒரு 4 கிலோ சைஸில் பிள்ளை மாதிரி செத்து கிடக்கு பாருங்க ஒரு ஓரமாக. இங்கே பாருங்க, இந்த கல்லுக்கு அடியில், இந்த மரத்துக்கு ஓரமாக இப்படியா மீன் மிதக்கு. ஒவ்வொன்றும் 3 கிலோ 4 கிலோ மிதக்கு. என்ன